ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி ரேணுகாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம விஜயும் ரேணுகாவும் ஒன்று சேரணும். அவங்க இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்தாங்க. ஸோ எங்கே இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம வெண்பாவுக்கு அவங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. அதனால் அவங்க நல்லபடியாக குணமாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு முடிவு எடுத்து அவங்கள எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாமே பொறுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையான ரேணுகாவே கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம மனோகர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது பழைய ரேணுகாவோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்கும். ஸோ அந்த தழும்பு இல்லை இவங்க கிட்ட. ஸோ அதனால் அவங்க இல்லை, இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம வெண்பாவும் புரிஞ்சுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரும் இருக்கிற ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு நம்ம விஜய் எடுத்துகிட்டு மாட்டி வச்சுருந்தாரு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ரேணுகா. நம்ம வெண்பா உள்ளே வரும்போது ஐயோ யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே அப்படியே தவறி கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. உடஞ்ச உடனே நம்ம வெண்பா, நீங்கள் எதுக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறீங்க? ஏன் உடைச்சிங்க? இது டாடாவும் மல்லியம்மா நானும் எடுத்தது. எவ்வளோ அழகாக டாடா ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன் உடைச்சிங்க? ஏன் கீழே போட்டீங்க? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம வெண்பாவை ரேணுகா மிரட்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் நம்ம மல்லி வெண்பாவை கூப்பிட்டு அணைச்சி தோளில் சாய்ச்சிக்கிறாங்க. வெண்பா, நான் இருக்கேம்மா உனக்கு, நீ வா. அவங்களுக்கு அவங்க அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம தான். நான் இருக்கேம்மா உனக்கு, வாம்மா அப்படின்றாங்க. மல்லியம்மா, எனக்கு அவங்க வேணாம்மா, நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்களே எனக்கு போதும்மா, நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருங்கம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதங்கம்மா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நம்ம வெண்பா மல்லியம்மாவை போட்டு பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ரேணுகா பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு பிளான் தான் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது. சீக்கிரமாகவே யார் என்ன இவங்கன்றதை கண்டுபிடிக்க போகிறாங்க.